அடுத்ததாக சிறப்புரை. அனைவர் உள்ளத்தையும் ஈர்க்கின்ற வகையில் பேசும் வல்லமை கொண்டவர். தமிழ்ச் சூழலில் பெண் பேராசிரியர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்பவர். பெரியார், அம்பேத்கர் கருத்துக்களை மாணவ மனங்களில் பதிய வைக்கும் சிந்தனாவாதி. தமிழ் ஆய்வுலகில் பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை முன்னெடுத்துச் செல்பவர். இத்தகைய பெருமைக்குரிய அவர் சென்னை எத்ராஜ் மகளிர் கல்லூரியில் மேனாள் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தில் படித்தவர். பல நாவல்களையும் கட்டுரை தொகுப்புகளையும் இவர் வெளியிட்டுள்ளார். அத்தகைய சிறப்புமிக்க மேடம் அவர்களை, அரங்கமல்லிகா மேடம் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் அன்பின் பிரியங்களோடு மிகப்பெரிய ஒரு மேடையில் நிற்கிறேன் என்ற பணிவோடு உங்கள் அனைவரிடமும் ஓர் அரிய முகவரியோடு நின்று கொண்டிருக்கிறேன். பேராளுமை மிக்க சபை இது. 2-3 நாட்களாக உங்களுக்கு தெரியும், அம்பேத்கர் என்ற பெயர் எவ்வளவு அதிர்கிறதோ அப்படியான ஒரு சொல்தான் ஆசிரியர் என்ற சொல்லும். ஆசிரியருக்கு நிகரான சொல் வேறு எதுவும் இல்லை. நீங்க கைத்தட்டலாம், நீங்க நிறைய வேலை பார்த்திருக்கிறீங்க. உங்களுடைய பணியை, நம்முடைய பணியை அங்கீகரித்துதான் இந்த மேடையை அவர்கள் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நம்மை நாமே தட்டி கொடுத்து கொள்ளாமல் வேறு யார் நம்மை தட்டி கொடுப்பது? தட்டி விடுவார்கள், தட்டி கொடுக்க மாட்டார்கள். தட்டி கொடுக்க வேண்டியது நமக்கும் பிறருக்குமாக அது இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு காலையில் நடந்த நிகழ்ச்சியில் மிக அற்புதமாக வரவேற்புரை வழங்கிய முனைவர் ஜான் மெரினா அவர்களுக்கும், தலைமை உரை என்று சொல்லுவதை விட ஒரு தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய மேனாள் பணிகளும் இந்நாள் பணிகளும் எவ்வளவு கூடுதலான வலிமை பொருந்தியதாக இருக்கிறது. சிங்கத்தின் குகையை சந்திப்பதை போல நான் அவரை பார்க்கிறேன். பல பணிகள், வரலாற்றுத்துறை பேராசிரியராக, மாநில கல்லூரி முதல்வராக, ஆர்ஜேடியாக, பச்சையப்பன் கல்லூரியினுடைய செயலராக, இன்றைக்கு இந்த ஓய்வு பெற்ற என்ற சொல்லை மாற்றிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன், பணி நிறைவு பெற்ற இந்த ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து ஒரு கப்பலை வழிநடத்தக்கூடிய மாலுமியை போல அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் அனைவரும் மிகுந்த கரவொலியோடு அவரை வாழ்த்துவோம். தோளுக்கு தோள் கொடுக்கக்கூடிய திரு மனோகரன் அவர்கள், இருவருமே என்னை பொறுத்தவரையில் சூரிய சந்திரர்களாக தெரிகிறார்கள். இரவில் சந்திரனுடைய ஒளி எவ்வளவு தேவையோ அப்படி பகலில் சூரிய ஒளி. 2 ஒளியும் இயற்கையானது. அது ஆசிரியருக்கே ஆன ஒரு ஒளி. அப்படியாகத்தான் நான் அவரையும் பார்க்கிறேன். மாநாட்டு அறிமுக உரை நிகழ்த்திய திரு மனோகரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மாநாட்டை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றிய முனைவர் பா. சிந்தியா செல்வி, கல்லூரி கல்வி இணை இயக்குனர், தருமபுரி மண்டலம் அவர்கள், நான் இங்கு வந்து அமர்ந்தவுடனேயே என்னை பற்றி விசாரித்தார்கள். நான் அவரை பற்றி விசாரித்தேன். எங்களுக்கு எல்லாம் நான் இன்றைக்கு இந்த மேடையில் நிற்கிறேன் என்று சொன்னால், எனக்கு இலக்கிய பரிச்சயம் அன்னம் என்ற ஒரு பத்திரிகையின் மூலமாக நிறைய வாசிச்சிருக்கேன். அதில் அன்னம் என்ற ஒரு பத்திரிகை மிக முக்கியமான ஒரு பத்திரிகை, 80களில் வந்த ஒரு பத்திரிகை. அதனுடைய தலைவராக பேராசிரியர் பாலா, மீரா என்று சொல்லக்கூடிய இருவர், அந்த மீரா என்பவரினுடைய மருமகனாக இன்றைக்கு சிந்தியா இங்கே அமர்ந்திருக்கிறார்கள்.
அதனால்தான் அவருடைய பேச்சும் கம்பன் விட்டு கட்டுத்தறி போல அப்படி நறுக்கென்று இலக்கிய சாரலோடு அது இருந்தது. அவருடைய இந்த அறிமுக உரை, தொடக்க உரை என்பது இந்த மாநாட்டினுடைய தேவையை அழகாக எடுத்து சொல்லியது. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் வளர்மதி அவர்கள் மிக நேர்த்தியாக ஒரு அறிமுக உரையை எல்லோருக்கும் தந்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் வாழ்த்துவோம். நீங்க கரவொலி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். நான் போன மாதத்துல பச்சையப்பன் கல்லூரியில ஒரு நிகழ்ச்சியில நான் ஏற்பாடு பண்ணேன். பச்சையப்பன் கல்லூரி இயக்குனர் திரு துரைக்கண்ணு ஒரு மொழிபெயர்ப்பு பயிற்சி பட்டறையை நடத்தணும்னு சொன்ன பொழுது நான் அங்க செய்துட்டு இருந்தப்போ டாக்டர் சொக்கலிங்கத்தை நாங்க கூப்பிட்டுருந்தோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் சொக்கலிங்கம் ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட், உங்களுக்கு நல்லா தெரியும். அவரை கூப்பிட போகும்போது வாசல்ல நான் போய் நின்று அண்ணா அரங்கமல்லிகா நானே இந்த நிகழ்ச்சியை நடத்துறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னாரு. நான் போன வருஷம் தான் சார் ஓய்வானேன் எத்திராஜ் கல்லூரியில அப்படின்னு. யார் உனக்கு ஓய்வு கொடுத்தது? நீ இன்னும் 20 வருஷம் வேலை பார்க்கணுமே என்று சொன்னார்கள். இந்த பாசிட்டிவ் வேர்டு நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம்ங்கிறது அப்ப அவர் சொன்னது என்னன்னா, கை தட்டிக்கிட்டே இருங்க, நீங்க இன்னும் அழகா இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். இப்ப நான் அழகா இருக்கிறது முக்கியம் இல்ல, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறரை பாராட்ட வேண்டும். அந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில், இந்த சிறப்பு கருத்தரங்கத்தில் எனக்கு பின்னால் வாழ்த்துரை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் பிரமீளா அவர்கள், முதல்வர் அரசினர் மகளிர் கல்லூரி அவர்கள் பார்க்க இளமையாக இருக்கிறார். இப்பொழுதுதான் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். நானும் சொன்னேன், கும்பகோணம் இது கோவில்களினுடைய நகரமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, காலையில் மார்கழி மாதம் என்பது எதற்கு சிறப்போ இல்லையோ கோலத்திற்கு சிறப்பு. அப்படி அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகளை போல இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெண் பேராசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த புள்ளியை இணைக்கக்கூடிய கோடாக இங்கே ஆண் ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இது மகளிர் மாநாடு என்பது ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழும் இந்த நாட்டிலே என்று சொன்ன பாரதியினுடைய கனவை இந்த அரங்கம் நிறைவேற்றி இருக்கிறது. அதற்காக நாம் இந்த அமைப்பாளர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உரைக்குள்ள போறதுக்கு முன்னால 2-3 விஷயத்தை நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன தலைப்புல பேசுறீங்க அப்படின்னு எனக்கு கேட்டப்போ, 60 வயசானா எல்லாருக்கும் ஒரு தேக்க நிலை வரும். ஓ, நான் ஓய்வு பெற போறேனோ. 58 வயசுல நிறைய ஓய்வாயிருப்பீங்க, நான் 60. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு மாதிரி சித்த பிரம்ம பிடிச்சா மாதிரி இருக்குமே அப்படிலாம் ஒரு எண்ணம் வந்திருக்கும், வராம இருக்காது. ஏன்னா நாம எல்லாரும் ஆணி வேர். ஒரு கல்லூரியினுடைய வாசல்ல கால வச்சோன்னு சொன்னா, இந்த வகுப்புல ஒரு 100 பேர், அந்த வகுப்புல ஒரு 50 பேர், இந்த வகுப்புல ஒரு 20 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 to 120 மாணவர்கள் என் முகத்தை பார்த்தார்கள். நான் அந்த இடத்துல ஒரு ஆணி வேராக இருந்திருக்கிறேன். எத்தனை ஐசக் நியூட்டனை நீங்கள் உருவாக்கி இருப்பீர்கள், எத்தனை ஐன்ஸ்டீனை நீங்க உருவாக்கி இருப்பீர்கள், எத்தனை ராமானுஜர்களை நீங்கள் உருவாக்கி இருப்பீர்கள், எத்தனை கலெக்டரை நீங்கள் உருவாக்கி இருப்பீர்கள், எத்தனை மருத்துவர்களை நீங்கள் உருவாக்கி இருப்பீர்கள். அப்ப இதெல்லாம் என்ன? யாரு? ஆசிரியர். நம்ம மட்டும்னா அப்பா அம்மா கூட என்ன பண்ணுவாங்க? பல்ல படிக்க வைப்பாங்க. தங்களுடைய ரத்தத்தையும் வியர்வையையும் நேரத்தையும் தங்களுடைய ஆசைகளையும் சுருக்கி கொண்டு தன்னுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், இந்த கல்வி ஓட்டத்துல ஓட வேண்டும் என்று சொல்லி உங்களை நீங்கள் சுருக்கி கொண்டு உங்க பிள்ளைகளை நீங்க படிக்க வச்சு இன்றைக்கு சொல்லுவீங்க, என்னோட பையன் கனடால இருக்கா, என்னோட பொண்ணு பிலடெல்பியால இருக்கா, என்னோட மாப்பிள்ளை அமெரிக்கால இருக்கார். இது பெருமை, இது பெருமை. இது சிறுமைப்படக்கூடிய விஷயமே அல்ல. ஆனால் இந்த பெருமைக்கு பின்னால் இந்த பெண் குழந்தையோ இந்த ஆண் குழந்தையோ உங்களோடு எவ்வளவு நேரம் செலவிடுகிறார்கள் என்ற இடத்தில் இருந்துதான்
இந்த வெறுமை மனமும் ஆற்றுதல் குணமும் என்ற இந்த தலைப்பை நான் தந்தேன். அது நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் அப்படி இந்த தலைப்பு கொடுத்திருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஆனா என்ன பொறுத்த வரையில ஆசிரியர்கள் மேடம் சொல்லிட்டு போனாங்க, நாம அடுப்பங்கரையில் இருப்பதிலிருந்து ஆட்சி கட்டிலில் அமர்வது வரையில், அது கலெக்டரா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பிரசிடென்ட் லெவலுக்கு உயர்வதாக இருந்தாலும் சரி, யாருடைய கையில நிர்வாகம் இருக்கிறதுன்னு பார்த்தா நம்ம கையில தான் இருக்கு, பெண்கள் கையில தான் இருக்கு. ஆனால் இந்த பெண்களை உருவாக்கிய ஒருத்தர் இருந்திருப்பாங்க, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சாவித்ரிபாய் புலே என்ற ஒரு பெண்மணி, the first women teacher in the country, கல்விங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தவங்களே அவங்க தான். a leading social reformer of her time, அவருடைய வாழ்நாள் முழுக்க ஒரு சமூக பணியை செய்தவர்கள். she known for her contribution in the field of education, கல்வித்துறையில அவங்கள மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணவங்க யாருமே இல்லை, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது இப்ப நமக்கு காலத்தினுடைய தேவை. அவங்க காலத்துல அவங்க பள்ளிக்கூடம் போய் சொல்லிக் கொடுக்க போகும்போது, அதுவும் ரொம்ப வறுமையிலையும் வறுமை கோட்டிற்கு கீழும் சமூகத்தாலும் புறந்தள்ளப்பட்டவங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போகும்போது அந்த அம்மா மேல முட்டையை விட்டு அடிச்சாங்க, கல்லை விட்டு அடிச்சாங்க, சாணிப்பாலை ஊத்துனாங்க. இதையெல்லாம் தாண்டி தான் அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள சென்று அந்த துணியை மாற்றிக்கொண்டு வேறு ஒரு உடையோடு அந்த பாடத்தை நடத்தினார்கள். அப்படியாகத்தான் இன்றைக்கு நாம் கல்வித்துறையிலே இவ்வளவு பெரிய ரீச் நமக்கு வந்திருக்கு. இதை நம்ம மறந்துட முடியாது. ஆனால் அம்பேத்கரை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அது ஒன்றும் சாதாரண பெயர் அல்ல. எந்த ஒரு நாட்டில் பெண்கள் வளர்ச்சி இல்லையோ அந்த நாடு வளர்ச்சி பெற்ற நாடு இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். ஐ மெஷர் த கண்ட்ரி, நான் இந்த நாட்டை எப்படி நான் அளவிடுகிறேன் என்று சொன்னால் the progress of அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த வளர்ச்சி என்பதை by the progress which women have achieved அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ ஒரு பெண் சாதிச்சாதான், ஒரு பெண் வளர்ந்தாதான், ஒரு பெண் கல்வி பெற்றாதான், ஒரு பெண் பொருளாதார தற்சார்பு அடைந்தால்தான், ஒரு பெண் சுயமாக சிந்தித்தால்தான், ஒரு பெண் பொருளாதாரத்தை கையில் கொண்டு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று நினைக்கும் பொழுதுதான் இந்த நாடு சுதந்திரம் கொண்ட நாடாக மாறும் என்று சொல்லி அந்த இந்து மசோதா பில்ல பாராளுமன்றத்தில் அவர் சமர்ப்பிக்கிறார். பாராளுமன்றத்தில் விட்டாங்களா? பேச வேண்டி இருக்கு. இன்றைக்கு வரையில் 33% இடஒதுக்கீடு ஏன் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னால், எங்கே பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைத்து விட்டால் அவர்கள், ஆண்கள் யாரும் இங்க கோச்சுக்க கூடாது, உங்களுக்கு எதிரி நான் அல்ல, நான் எப்பொழுதும் கருத்தியலாக சொல்லுகிறேன். அதிலும் நீங்க குறிப்பாக ஆண் ஆசிரியர்கள் அப்படியானவர்கள் இல்லை என்பதை நான் 100% நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம தான் பகுத்தறிவை இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறோம், நம்ம தான் சுயமரியாதையை கற்றுக் கொடுத்திருக்கோம், நாம தான் இந்த மாணவன் இவன் MBA படிக்க லாயக்கா இல்லை இவன் MS படிக்க லாயக்கா நம்ம தான் சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த பெண் இதை படித்தால் நன்றாக வருவாள், இதை படித்தால் இந்த வேலைக்கு போவான்னு சொல்றது ஐடென்டிபிகேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ங்கிறது நமக்கு தான் சாத்தியம், வேற யாருக்கும் சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம் இன்றைக்கு APJ அப்துல் கலாம் சொல்லி இருக்கிற ஒரு கருத்தை கூட நம்ம நினைச்சு பார்க்கலாம். அவர் சொல்ற, if you want to shine like a sun, சூரியனை போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் you just burn like sun, எரியணும், அது எரிக்கப்படணும், அது சுடணும், அப்படி இருந்தாதான் அது ஒளி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப நாம வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறையில பெண்கள் எப்பொழுதும் அடைஞ்சுக்கிட்டே இருந்து, காலையில எழுந்தாச்சா காஃபியா டீயா, உனக்கு காஃபி உனக்கு டீ, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் எதுவும் சாப்பிடுவேன், இல்ல எனக்கு காஃபி தர, இவன் பிள்ளைக்கு நீ டீ கொடுக்குற, நீ எங்களோட சேர்ந்து காஃபியோ டீயோ குடி. எந்த கணவராது வீட்டுல சொல்லி இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க.
சொல்லி இருந்தா நான் வேலையை விட்டு வெளியில போறேன். 1 or 2 வந்து சொல்லக்கூடாது. நான் என் ஒய்ஃபு காஃபி போட்டு வரேன், நீங்க டிவியில வர விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு ஏமாறக்கூடாது. அவ அப்படியே அந்த ஸ்மெல்லிலே ஆஹா ஒரு ப்ரூ காஃபி வந்துருச்சு என்று சொல்லி மயங்குற சினிமா விளம்பரங்கள் அல்ல பெண்கள், அல்ல. ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாங்க. இந்த கைகள் தான் ஒரு பிடி சோற்றை எப்படி தர வேண்டும் என்று தீர்மானிக்கின்றது. இந்த கைகளில் இருந்துதான் இந்த சமூகம் உருவாகின்றது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல எல்லார்கிட்டையும் வந்து ஒரு திறமை இருக்கும். அது என்ன திறமை? எல்லாருக்கும் இருக்கும். ஆனா வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்துறோமா என்பதை பொறுத்துதான் பெண்கள் இந்த அடுப்படியை விட்டு வெளியில் வர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எல்லாருமே கேட்கிறாங்க. நீ இப்ப கூட மதியழகி மேடமும் இன்னொரு மேடமும் சொன்னாங்க, நீ மாறவே இல்லை. மாறி இருக்கிற, ஆனா மாற்றம்ங்கிறது அறிவால், என்னுடைய உணர்வால், என்னுடைய பழக்க வழக்கத்தால், என்னுடைய உடலை நான் பாதுகாத்துக் கொள்வதால் நான் மாறி இருக்கிறேன். நான் இங்க பார்க்கிறேன், பெண்கள் நிறைய பேர் கால் தாங்கி தாங்கி நடக்கிறீங்க. அந்த 12 மணி நேரம் என்பது, அதாவது அடுப்பு வேலையையும் சேர்த்து, ஆண்களுக்கான வேலையும் சேர்த்து, குழந்தைகளுக்கான வேலையும் சேர்த்து, சமூகத்துக்கான வேலையும் சேர்த்து, இது இரட்டை சுமை இல்லை, 4 விதமான சுமைகள். இந்த சுமைகள் என்ன செஞ்சிருக்குன்னா நம்மளுடைய காலை வந்து பதம் பார்த்திருக்கு. அப்போ இந்த காலை எப்படி ஆற்றுப்படுத்துவது? ஆற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் நமக்கு வேணும் இல்லையா? நான் முன்னாலே சொன்ன எப்படி நம்மை நாம் ஆற்றுப்படுத்திக் கொள்ளுவது என்றால், நான் என்ன செய்யறேன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். பிரண்டைங்கிற ஒரு மருந்து, இந்த பிரண்டையை நீங்கள் குறைந்தபட்சம் 48 நாட்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி சாப்பிட வேண்டும். இது அன்றாட உணவு மாதிரி இருக்கணும். நீங்க காஃபி குடிக்கிற மாதிரி, டீ குடிக்கிற மாதிரி அதையெல்லாம் ஓரமா வச்சுட்டு இந்த பிரண்டையை நீங்க எடுத்தீங்கன்னா, நான் சேலஞ்சு பண்றேன், இந்த கால் வலி போயிடும். இது நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு சின்ன விஷயம். புத்தர் வந்து சொல்லுவார், வின் இன் யுவர் மைண்ட். உங்க மனசை நீங்க வந்து ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? உங்க மனசு நீங்க எப்படி ஜெயிக்கிறது? இல்ல, அவன் வந்து 8 மணி நைட்டு, இரவு 8 மணி டியூட்டிக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு தான் வந்திருக்கிறான். நான் ஒரு 8 மணி வரை தூங்கிட்டேன்னா அவனுக்கு யார் காஃபி போட்டு கொடுப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, இந்த நினைவு அந்த குழந்தைக்கு நீங்க தரணும். அம்மா தூங்குறாங்க, நானே எனக்கு வந்து காஃபி போட்டுக்கிறேன் என்று சொல்லி வளர்க்க வேண்டியது யாரு? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், அது மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை அப்பன் வளர்ப்பினிலே. நான் அன்னையை மட்டும் சொல்ல மாட்டேன், அப்பனையும் சேர்த்துதான் நான் சொல்லுவேன். அன்னை அப்பன் 2 பேருக்கும் பங்கு இருக்கு. நீங்க சொல்லுங்க, அம்மாவை எழுப்பாதப்பா, அவங்க ஓய்வு எடுக்கட்டும், நீ போட்டு குடி என்று நாம் சொல்லணும். சில வீடுகளில் குழந்தைங்க நல்லா சமைக்கிறாங்க, ஆம்பளை பசங்களே அருமையா சமைக்கிறாங்க. இந்த பழக்கத்திற்கு நாம் வருவதற்காக புத்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், win in your mind and you will win in your reality. உங்களுடைய யதார்த்த வாழ்க்கையை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க முதல்ல ஜெயிக்கிறது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன மாதிரி நாம வந்து ஜெயிக்கிறது? ஏன் நம்ம இதை பேசுறோம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல பெண்களுக்கான பிரச்சனைகள் அது வந்து வேர் விட்டு போயிருக்கு. 1908 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய போராட்டம், பெண்கள் மேலாடை போடக்கூடாது என்று ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது. தோல் சிலை போராட்டம் என்று அதை சொல்லுவார்கள். அந்த தோல் சிலை போராட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மேலே எந்த ஆடையும் இல்லாமல் தொப்போனுக்கு கீழும் முட்டிக்காலுக்கு மேலுமாக ஒரு சின்ன ஃப்ராக் அந்த பெண்கள் உடுத்திக் கொள்ளலாம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள், அவர்கள் தலைக்கு மேலே ஒரு பானையை தூக்கி வைத்து நடக்க வேண்டும். திருவிதாங்கூர் சபை இதை ரசித்துக் கொண்டிருந்தது. அதையெல்லாம் கேள்வி கேட்ட ஒரு மாபெரும் ஆண் தலைவர் தான் வைகுண்டசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் போராட்டவாதி. அப்படி ஒரு போராட்டம் நடந்ததா? அதே போல 2005 மணிப்பூர்ல ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது. ராணுவத்திலே ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி கொன்ற பொழுது
பெண்கள் எல்லோரும் நிர்வாணமாக சென்று எங்களையும் கொல்லுங்கள் என்று ஒரு போராட்டம் நடத்தினார்கள். இப்படி ஒரு போராட்டம். இன்னொரு போராட்டம் அமெரிக்காவிலே அவர்கள் 18 மணி நேர வேலை எதிர்த்து போராடிய பொழுது தெருவுக்கு வந்து அவர்கள் போராடினார்கள். நாங்கள் இனிமேல் அழகு பொம்மைகளாக இருக்க மாட்டோம், ஆண்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய பெண்களாக நாங்கள் இருக்க மாட்டோம், ஆண்களுக்கு சமையல்காரியாக நாங்கள் இருக்க மாட்டோம், ஆண்களுக்கு சுகம் தரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம், ஆண்கள் விரும்பக்கூடிய அழகி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லி உள்ளாரை எரித்தார்கள். கலட்டி போட்டு எரித்த ஒரு போராட்டம். இந்த உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லா நாடுகளிலும் பெண்ணை மையமாக வைத்துதான் போராட்டம் நடந்திருக்கிறது. அந்த போராட்டத்திலே அவர்கள் வெற்றி பெற்றார்களா என்றால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வெற்றி பெற்றோருடைய வரலாற்றை சொல்லும் பொழுது நாம் சாவித்ரிபாய் புலேவை சொல்லுகிறோம், முத்துலட்சுமி ரெட்டியை சொல்லுகிறோம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை சொல்லுகிறோம். தேவதாசி என்ற ஒரு முறையை எதிர்த்தவர்கள் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், நீலாம்பிகை அம்மையார். இந்தி எதிர்ப்புக்கு எதிராக 1925 நடந்த சுயமரியாதை இயக்கம் பெரியாருடைய தலைமையில் நடந்த பொழுது பெண்களாக ஒரு மாநாட்டை கட்டியமைத்தார்கள். இன்றைக்கு அவர் சொன்னார், அடுத்த மேடையெல்லாம் வந்து பெண்கள் தான் இருப்பாங்க என்று சொல்லி. நாம் முன்வர வேண்டும். நீங்க ஓய்வெடுங்க, நாங்க நடத்துறோம். நீங்கள் அடுத்த முறை மாநாடு நடத்தும் பொழுது என்னுடைய தேவை எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுமோ நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு மேடையை பெண்கள் தான் வழிநடத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவர்கள் மிகச்சிறந்த நிர்வாகியாக இருக்கிறார்கள், மிகச்சிறந்த புரிதல் உள்ள பெண்ணாக இருக்கிறார்கள், மிகச்சிறந்த மனநல ஆலோசகராக இருக்கிறார்கள், மிகச்சிறந்த சமூக அந்த ஏற்றத்தாழ்வை புரிந்து கொண்டு அந்த அதாவது கொஞ்சம் நுணுக்கமா செயல்படுற அந்த பண்பு பெண்களிடம் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் முன்னெடுத்தால் இன்னும் பல 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 காரியங்களை நாம் சாதிக்க முடியும். அந்த மாதிரி இடத்துல ஒரே ஒரு இந்த வெறுமை மனம்ங்கிறது எப்படி மாறுது, எப்படி வருதுங்கிறதுக்கு இலக்கியத்திலிருந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் சிலப்பதிகாரம், மணிமேகலை கதையெல்லாம் நல்லா தெரியும். அதுல ஒரு பாட்டு, காணல் வரி பாட்டு, கோவலன் கண்ணகியோடு அருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான இல்லற வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் கண்ணகியிடம் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படின்னா என்ன மேடம், அடிமையா இருக்கிறதா அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். நான் அதை மாற்றியும் பார்ப்பேன், இல்லன்னா நான் சொல்லல. ஆனால் அவனுடைய ரசனை, கோவலனுடைய அந்த ரசனை அது என்னவாக மாறுகிறது? பூம்புகாரிலே இந்திர விழா நடக்கும் பொழுது அந்த இந்திர விழாவை காண செல்லுகிறான். அங்கு மாதவி என்ற ஒரு பெண்மணி, மாதவி நீங்க சாதாரணமா இடம் போட முடியாது. அந்த காலத்துல பட்டிமன்றத்துல கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு ஒரு போட்டி வச்சு பட்டிமன்றம் நடந்த பொழுது கல்ல விட்டு அடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. எந்த பெண்ணுக்கு கற்பு அதிகம், எந்த பெண்ணுக்கு கற்பு குறைவு என்பதை தீர்மானிப்பதற்கு ஆண்களுக்கு யார் உரிமையை கொடுத்தது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ இந்த செய்யறதும் ஆண்கள், ஆனா நான் பட்டிமன்றம் நடத்துவேன், கண்ணகியா மாதவியான் பட்டிமன்றம் நடத்துவேன்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு வன்முறை, பெண்கள் மீது திணிக்கக்கூடிய வன்முறை. அப்ப இந்த பெண் மாதவி என்பவள் நீங்க இலக்கியத்திலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா நான் மதிக்கக்கூடிய பெண் ஆளுமைகள்ல ஔவையாரை போல, வெள்ளி வீதியாரை போல நான் அதிகமாக மதிப்பவள் மாதவியும் மணிமேகலையும் தான். ஏன்னு சொன்னா அந்த மணிமேகலை இந்த இந்திர விழா முடிந்த பிறகு அந்த ஆடலிலே கோவலன் நன்றாக மயங்கி விடுகிறார், ஆடலை ரசிக்கிறார். அது ஒரு அற்புதமான ரசனை. கோவலனுடைய ரசனையை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு ரசனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கோவலனுடைய ரசனை நம்ம பாடமா எடுத்துக்கலாம். அது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். பெண்ணியம் என்பதே ஆணும் பெண்ணும் சமமான சமதளத்துல ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளுவது என்பதுதான் பெண்ணியம். நான் வேற பெண்ணியம்லாம் நான் பேசலைங்க. அப்படி ஆடிய பிறகு இவர்கள் இருவருக்குமான உறவு ஏற்படுகிறது.
அதனால் ஒரு மாலை பொழுதிலே அவர்கள் கடற்கரையில் அமர்ந்து இந்த யாழை வைத்துக் கொண்டு ஒரு பாட்டு பாட சொல்லுகிறாள் மாதவி. அப்படி மாதவி பாடு என்று சொன்னவுடனேயே கோவலன் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னை செங்கோல் அதுவோச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. காவேரி அழகா போயிட்டு இருக்கு. கும்பகோணம்னாலே காவேரி கொள்ளிடம் தான். நான் இப்ப காலையில அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். எங்க பார்த்தாலும் பசுமையாக இருக்கிறது. கும்பகோணம் மக்களுக்கு என்னுடைய உள்ளார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க கொடுத்து வச்சவங்க. பச்சை பசேல் என்று ஒரு பச்சை கம்பளம் விரித்து வைத்ததை போல இருக்கிறது உங்களுடைய இந்த நகரம். அதில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய முதல்வராக இருக்கிறார். அவருக்கும் இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவார் ஒழிதல் கயல் கண்ணாய் மங்கை மாதர் பெரும் கற்பு என்று அறிந்தேன் வாழி காவேரின்னு அவன் பாடுறான். அது என்னன்னா, நான் கங்கையை புணர்ந்தாலும் குமரியை புணர்ந்தாலும் காவிரிங்கிற பெண்ணு வந்து கோச்சிக்க மாட்டான். 3 பொண்ணு வராங்க இதுல. கங்கைங்கிற பொண்ணை புணர்ந்தாலும் காவிரிங்கிற குமரி என்ற பெண்ணை புணர்ந்தாலும் காவிரி என்ற பெண் கோச்சிக்க மாட்டா. ஏன்னா அதுதான் இந்த பெண்ணினுடைய கற்பு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த பெண்ணினுடைய கற்பு அப்படின்னு அவன் சொல்லி பாடுறான். அது மாத்திரம் அல்ல, அன்னத்தை பார்த்து சொல்றான், அன்னமே நீ என்ன நடக்கிற, நீ என்ன பெருசா நடந்துட்ட, என்னுடைய காதலியினுடைய நடைக்கு முன்னால நீ தோற்று போயிட்ட அப்படின்னு அவன் சொல்றான். இப்படி சொன்ன உடனே மாதவி அறிவில் சிறந்தவள். 32 கலைகள் அவளுக்கு தெரியும். எனக்கு தெரிந்த இலக்கியத்தில் 32 கலைகள் தெரிந்த ஒரே பெண் மாதவி தான். வேற யாருமே இல்லை. நீங்க சீதையோ அல்லது வேற யார வேணா நீங்க அந்த இடத்துல போட்டு பாருங்க, வரமாட்டாங்க. மாதவி தான். அதை பண்ணும், அப்படியே கொண்டு வந்து எங்க காலடியில சேர்க்கும். இந்த அன்னம் என்ன பண்ணும், இத மலர்கள்னு நினைச்சு அதை போய் இப்படி கொத்தி பார்க்கும். இந்த இரவுல இருக்கிற திங்களும் விண்ணும் அப்படி ஜொலிக்கும். இந்த கடற்கரை ஓரமா வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த முத்தையும் மணிகளையும் பார்த்து. அது மாத்திரம் அல்ல, அந்த கடற்கரையில எங்களுடைய மன்னன், இந்த பூம்புகார் மன்னன் சோழன் தேர் ஓட்டிட்டு போவான். அடுத்த நிமிஷமே இந்த அலைகள் அதை வந்து அழிச்சிட்டு போயிடும். இந்த அலைக்கு தெரியல என்னுடைய மன்னனுடைய தேர் போன அந்த பாதையை அழிச்சது வந்து தெரியவில்லையே. அது போலவே நீயும் என்ன மறந்துட்டியே. எப்படி இந்த அலை இந்த தேர் ஓடிய பாதையை அழித்ததோ அதை போல மன்னவனே நீ என்னை மறந்து விட்டாயே என்று எதிர்பார்த்து பாடுகிறாள். இங்கதான் பிரச்சனை வந்து ஆரம்பம். இப்ப என்ன ஆகும், ஆணுக்கான அந்த ஈகோ, இவ யாரோ வேறு ஒரு ஆடவனை மனதில் வைத்திருக்கிறாள். அவன் வந்து கங்கைய சொன்னா குமரிய சொன்னா அப்ப இவளுக்கு கோபம் வரல. ஆனால் இந்த மன்னனைத்தான் அவள் பாடுகிறாள். ஆனால் வேறு யாரையோ அவன் நினைத்து பாடுகிறான் என்று சொல்லி அவளை விட்டு விலகுகிறான். இதுதான் இங்கிருந்து தான் மாதவிக்கான வெறுமை மனம் தோன்றுகிறது. நாம தப்பு பண்ணிட்டோமோ? இந்த வாழ்க்கை அவ்வளவு அழகான ஒரு கணிகையர் குலத்து பெண், அவ்வளவு பிரமாதமான ஒரு நடிகை, ஒரு நடன மங்கை, நல்ல நூலால் பின்னக்கூடிய பின்னல் தெரிந்தவள், கணக்கு தெரிந்தவள், கோலம் தெரிந்தவள், நுண்கலைகள் தெரிந்தவள், வானியல் தெரிந்தவள் என்று 32 விதமான கலைகளை தெரிந்து கொண்டிருக்கிற அந்த பெண் இடறிய இடம். அறிவின்பால் ஒரு பெண் செயல்படும் பொழுது ஆண் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளுவது இல்லை என்பதுதான் இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அப்படி இந்த வெறுமை மனதினால் அவள் எடுத்த முடிவு என்ன? இந்த கணிகையர் குல வாழ்க்கையை விட்டுவிட்டு துறவுக்கு போகிறாள். பௌத்தத்தை ஏற்கிறாள். அவ மட்டுமா பௌத்தம் ஏற்றாள்? இல்ல, அழகான பெண் மணிமேகலை, தன்னுடைய மகள் மணிமேகலையும் துறவுக்கு தயார் பண்ணுகிறாள் என்று சொன்னால் அவளுக்கு முடிவெடுக்க தெரியாமலா? நான் பட்ட கஷ்டம் என்னுடைய பொன் படக்கூடாது, நான் ஒரு கணிகையராக இருப்பதை போல என்னுடைய மகளும் கணிகையர் குலத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பெண் எடுத்த முடிவுதான் அது. நமக்கு சினிமா பாட்டு தெரியும். ஆண்கள் என்னென்ன சொல்லுவாங்க? முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்து மலர் அற்புதங்களும் குவிந்த அதரமும் சிற்றிடையும் சின்ன விரலும்
வில் என்னும் புருவமும் சுற்றி வரச் செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோர் பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி முடி முதல் அடி வரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவோ. சினிமால நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, எல்லா காதல் பாடலும் சினிமால நல்லா இருக்கும். அண்மையில நீயா நானாலும் ஒரு சின்ன ஒரு வெர்ஷன் பார்த்தேன் நான். முடிவுல கோபிநாத் ஒரு கணவரை பார்த்து, தயவுசெய்து இருக்கிற ஆண்கள் கோச்சிக்காதீங்க, நடந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த கணவர் 25 வருடமாக தன்னுடைய மனைவியினுடைய முகத்தை ஏறெடுத்து பார்த்து எனக்கு காஃபி வேணும், சோறு வேணும், மாத்திரை வேணும் என்று கேட்க மாட்டாராம். என்ன கொடுமை இது! கட்டிக்கொண்டு வந்த ஒரு பெண் அப்படியே நீங்க பிறந்த வீட்டிலிருந்து அப்படி பிடுங்கி வேரோட பிடுங்கி கொண்டு வந்து உங்க வீட்டுல உட்கார வச்சு நீங்க சோறாக்கி போடு, குழம்பாக்கி போடு, குழந்தை பெற்று கொடு, மிஷின் மாதிரி நீங்க எல்லா வேலைகளையும் வாங்கி கொண்டு முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னா அதை போல ஒரு வன்முறை வேற என்னமாக இருக்க முடியும் ஒரு பெண்ணுக்கு? யோசிச்சு பாருங்க. அந்த கோபிநாத் கெஞ்சுறாரு, கொஞ்சம் அப்படி அந்த அம்மா முகத்தை பாருங்க, பார்த்துதான் இருக்கனே அப்படின்றார். இன்னொரு சம்பவம் தமிழால நான் நடுவரா போயிருந்தேன். அதுல என்ன அப்படின்னா 34 வயது ஆண் 22 வயது பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய ஆளை நான் கட்டிக்கிட்டேன்னு அழுதுகிட்டு இருக்கு. ஏன் என்கிட்ட சொல்லலைன்னா, நான் 34 பொண்ணு பார்த்தேன், எனக்கு பொண்ணு கிடைக்கல, நான் என்ன பண்றது என்று சொல்லி அந்த பெண் அழறா. அப்ப இதை நான் கேட்கிறேன், ஒருவேளை அந்த பொண்ணு 32 வயதுல இருந்து நான் 22 வயது தான் அப்படின்னு அந்த பொண்ணு வீட்டுல சொல்லி இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, மாட்டேன். அப்ப பொண்ணுக்கு ஒரு நீதி, ஆணுக்கு ஒரு நீதியா? இந்த இடத்துலதான் நாம யோசிக்க வேண்டி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதையெல்லாம் நாம் எப்படி இதை விட்டு களைவது என்று நாம பார்த்தோம்னு சொன்னா, இந்த சமூகம் நிலவுடைமை சமூகமாக இருக்கிறது. இந்த நிலவுடைமை சமூகத்திலே ஆண் சொத்துக்கு உரிமையானவராக இருக்கிறார், பெண் சொத்துக்கு உரிமை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய பென்ஷன் உங்க கையில இருக்கும் நான் நம்புறேன். நீங்க எதற்காகவும் அந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் இன்னொருவரிடம் கொடுப்பது என்பது சரியல்ல என்று நான் நினைக்கிறேன். நம்ம கையில தான் இருக்கணும், நம்ம சாகிறது வரையில நம்ம கையில இருக்கணும். அதன் பிறகு யார் வேணா அதை எடுத்துக்கிட்டோம். அப்ப பொருளாதார தற்சார்பு நமக்கு வந்தது என்று சொன்னால் இந்த வெறுமை மனம் நம்மிடம் இருக்காது. இந்த வெறுமை மனதை ஓட்டுவதற்கு ஒரே வழி என்ன என்று சொன்னால், என்னை நான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நான் முடிவெடுக்கணும். இந்த விழாவுக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா, இது எவ்வளவு பெரிய பெருமையா இருக்கு. இதுக்கே நீங்க 1000 பர்மிஷன் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் இன்னும் கூட நீங்க வீட்டுல சொல்லி, இல்ல எங்களுக்கான விழா இது, கோயிலுக்கு போறோம், சும்மா அப்படி எட்டி பார்த்தா கோயில்ல பெண்கள் கூட்டம் தான் இருக்கு, கல்யாணத்துக்கு போறோம் பெண்கள் கூட்டம் இருக்கு, ஆனால் அறிவார்ந்த சபைகளில் பெண்கள் வருவதே இல்லை. ஆனா நீங்க அத்தனை பேருமே அறிவார்ந்த ஆசிரியர்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு மேடையிலும் ஏறி நீங்கள் பேச வேண்டும். இந்த வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனாலதான் இன்றைக்கு குடும்ப கோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த விவாகரத்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17% அதிகரித்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 60 அண்மையில இந்துல வந்த ஒரு பத்திரிகை, 60 வயதுல ஓய்வு பெறாரு ஒருவர், அந்த அம்மா குடும்ப கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து வாங்கிக்கிறாங்க. அந்த நாள் அவர் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வர நாள், இந்த அம்மா வீட்டை விட்டுட்டு வெளியில போறாங்க. இது என்ன மாதிரியான விஷயத்த சொல்லுது நீங்க பார்க்கலாம். ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஏஆர் ரகுமானும் அவங்களுடைய மனைவியும் 30 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. இப்ப போய் ஏன் அந்த அம்மா பிரியணும்? அந்த வீட்டுக்குள்ள இருந்து பேர பிள்ளைங்களோட கொஞ்சிட்டு இருக்கலாம்ல. இது ஒரு கேஸ். ஜெயம் ரவியும் அவங்களுடைய மனைவியும் ஒரு கேஸ். ஐஸ்வர்யா தனுஷ், இதெல்லாம் நமக்கு பிரபலங்களை தெரிஞ்சதுனால நம்ம இதை சொல்றோம். என்னோட கேஸ் ஸ்டடியில ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, மிக முக்கியமான கருத்து தான். இந்த கருத்தோட நான் நிறுத்திக்கிறேன். 62 வயதில் ஒரு பெண்மணி கால் நடக்க முடியாமல் ஃபேமிலி கவுன்சிலரை போய் பார்த்திருக்காங்க. அப்படி போய் பார்க்கும் பொழுது அவங்க விஷயத்தை உடைக்கவே இல்லை. 1 மாதம்
என்னோட தோழி அதுல இருக்காங்க. ஒரு மாதமாக பேசி 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 கடைசியில என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவங்க வீட்டுக்காரரு எது செய்தாலும் குறை சொல்லுவார் அப்படின்னு சொல்றாங்க. ரயில்வேல வேலை பார்த்ததுனால 2 நாளைக்கு வேண்டிய உணவை இவங்க செய்து கொடுப்பாங்களாம். அப்ப அந்த அடுப்படியில நின்று 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 அவங்களோட கால் பிரச்சனையாயிருக்கு. 2வது விஷயம் தான் ரொம்ப சபையில் சொல்லுவதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது. அது உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி நேரத்துல அந்த அம்மாவுக்கு வேண்டாம்னு சொன்னா எனக்கு வேணும் என்று சொல்லுகிறார். அவங்க வேணும் என்று சொன்னால் அவர் வர முடியாது என்று சொல்லுகிறார்னு அந்த அம்மா சொல்லிட்டு ஓட அழறாங்க. அப்ப பிரச்சனையை தெரிந்து கொண்ட பிறகு அவங்களுக்கு நாங்கள் சொன்ன ஒரே கருத்து, நீங்கள் உங்களை ஆற்றுப்படுத்திக் கொண்டு நடக்க ஆரம்பிங்கள். 5 நிமிடம் நடங்க, 10 நிமிஷம் நடங்க, 15 நிமிஷம் நடங்க என்று சொன்ன பிறகு இப்பொழுது அவர்கள் அரை மணி நேரம் நடக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய மனதிலே அவருடைய கணவர் இல்லை, இப்பொழுது அவருடைய மனதிலே அவர் மட்டும்தான் இருக்கிறார். இதனாலதான் இந்த விவாகரத்து சட்டம் இவ்வளவு பெருசா லீகலா இருக்கு. 1856 இருந்து இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு நான் ஒரே ஒரு கவிதை சொல்லலாம் நான் நினைக்கிறேன். வாழ்வின் மீதான கசப்பை விழுங்கி தீர்க்க அரளி செடியிடம் அன்றாடினேன். வாழ்வின் மீதான கசப்பை விழுங்கி தீர்க்க அரளி செடியிடம் அன்றாடினேன். தழுவிய காற்றின் ஒன்றுதலில் அது தன்னை மறந்து பாடிக்கொண்டிருந்தது. தழுவிய காற்றின் ஒன்றுதலில் அது தன்னை மறந்து பாடிக்கொண்டிருந்தது. நான் காத்திருந்தேன். காத்திருத்தலே வாழ்வின் களி கூறுதலாயிற்று. காத்திருத்தலே வாழ்வின் களி கூறுதலாயிற்று என்று பழனி பாரதி ஒரு கவிதை சொல்லியிருக்கார். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நவ ரசங்கள் சொல்றோம், நவதானியங்கள் சொல்றோம். உடம்புக்கு எது ஆரோக்கியம்? நவதானியங்கள் தான் ஆரோக்கியம். 9 வகையான தானியங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்றோம். ஆனால் தமிழன் திசைகளை 8ஆகத்தான் சொல்லி இருக்கிறான். 8 திசை, மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு என்று 8 திசைகளை சொல்லுகிறான். இசையை 7ஆக பிரித்து தந்திருக்கிறான். சரிகமப்ப பதனிசா அந்த 7 இசை ஸ்வரங்கள் 7 என்று பிரித்து தந்திருக்கிறான். ஆனால் சுவை 6 சுவை. உங்களுக்கே தெரியும், இனிப்பு, கசப்பு, ஒர்ப்பு, துவர்ப்பு, காரம் என்று 6 சுவை சொல்லுகிறார்கள். நிலத்தை 5ஆகத்தான் பிரித்து தந்திருக்கிறான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நிலத்தை 5. தமிழனுடைய அறிவு மாதிரி வேற எந்த நாட்டில் போய் நீங்க தேடினாலும் அறிவு கிடையாது. காற்றை 4ஆக பிரிக்கிறான். தென்றல், வாடை, கோடை, கொண்டல் என்று 4ஆக பிரித்து காற்றை பிரிக்கிறான். மொழியை 3ஆக பிரிக்கிறான். இசை, இயல், நாடகம் என்று 3ஆக பிரிக்கிறான். வாழ்க்கையை 2ஆக பிரிக்கிறான். அதுல 1 ஆண் வாழ்க்கை, 1 பெண் வாழ்க்கை, 1 அக வாழ்க்கை, 1 புற வாழ்க்கை. காதலும் காமமும் அதனுடைய உள்கூறாக இருக்கிறது என்று 2ஆக பிரித்து பார்க்கிறான். ஆனால் இப்படியெல்லாம் பிரித்த தமிழன் சொல்றான், ஒழுக்கம் என்பது ஒன்றுதான். ஒழுக்கம் என்பது ஒன்றுதான். அது ஆணுக்கும் ஒன்றுதான், பெண்ணுக்கும் ஒன்றுதான் என்று சொல்லுகின்றான். அதை உயிரினும் நாம் மேலாக கருதும் பொழுது ஆண்கள் பெண்கள் பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியும், பெண்கள் ஆண்கள் பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது வெறுமை மனம் போய் ஒரு ஆற்றுதல் குணம் உருவாகும். அதற்கு புத்தர் சொல்லக்கூடிய எண்வகை மார்க்கம், நல்ல சிந்தனை, நல்ல காட்சி, நல்ல பேச்சு, நல்ல ஊக்கம், நல்ல தொழில், நல்ல அமைதி, நல்ல தியானம் என்று 8 வகையான குணங்களை நாம் கை கொண்டால் வாழ்க்கை இனிதாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.